Assalamu alaikum rahmatullahi wabarakatuh. Allahumma salli wa sallim ala Muhammad. In Islam, how men haircut should be. அதாவது நம்ம ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்கள் எப்படி அவங்களோட தலைமுடியை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சஹி புகாரி ஹதீஸ் நம்பர் 5920 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறப்போ அவங்க ஒரு பையனுக்கு வாஷ் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த பையனோட ஹேர் கட் எப்படி இருந்திருக்குன்னா ரெண்டு சைட்ல ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு பேக்ல ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல மட்டும் முடி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு நம்ம ப்ராஃபிட் சொன்னாங்க, ஒன்று நீங்க ஹேர் கட் பண்றதா இருந்தால் ஃபுல்லா ஷேவ் பண்ணுங்க, அப்படி இல்லையா முடியை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ஷேவ் அன்ஷேவ் ஆஃப் ஷேவ் சேவ்டா பண்ணாதீங்க. அதாவது இன்னும் நம்ம ஸ்காலர்ஸ் எப்படி எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, நம்ம வந்து காஃபிர் மாதிரி ஹேர் கட் பண்ணக்கூடாது, குஃபார் மாதிரி ஹேர் கட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து டிஸ்பிலீவர்ஸ் மாதிரி ஹேர் கட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து டெவில் லவர்ஸ் மாதிரி ஹேர் கட் பண்ணக்கூடாது. இன்னும் நமக்கு நல்லா புரிஞ்சோம்னா, நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் மாதிரி ஹேர் கட் பண்ணக்கூடாது, நான் வந்து ஒரு கிரிக்கெட் செலிபிரிட்டி மாதிரி ஹேர் கட் பண்ணக்கூடாது, நான் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹையஸ்ட் ஸ்டார் மாதிரி ஹேர் கட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகுது, ஐ எம் பிலீவிங் தேர் ரிலிஜியன். நம்ம வந்து அவங்க ஸ்டைல எடுக்கிறத விட நம்ம ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸ்டைல எடுத்தாதான் அது எனக்கு ஒரு வேல்யூவா தெரியும். ஓகே, நமக்கு ஹேர் கட் பண்ணணுமா, நல்லபடியாக ஹேர் கட் பண்ணுங்க, சைடில் 2 போடுங்க, இல்லை மேக்ஸிமம் 3 போடுங்க, ஃப்ரண்ட்ல கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஹேர் செட் பண்ணலாம், ஜெல் வாங்கி நல்லா ஹேர் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நினைப்போம் ஹேர் கட்டுக்காக இவ்வளோ பெரிய எதுக்கு இஷ்யூ. இஸ்லாத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் நமக்காக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், டோன்ட் ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் ஷைத்தான், அதாவது சைத்தானுடைய காலடிகளை பின்பற்றாதீர்கள். நம்ம நினைப்ப ஹேர் கட் ஒரு சின்ன பாவம் தானே, சின்ன பாவம் தான் நம்மள மேஜர் சின்ல கொண்டு போவோம். நம்ம என்னைக்கு நம்மள சின்ன பாவத்தை விட்டு நம்ம தடுத்துருப்போமோ அப்பதான் நம்ம வந்து பெரிய பாவத்தை விட்டு பாதுகாக்க முடியும். ஷைத்தான் டைரக்டா வந்து ஒரு பெண்ணு விபச்சாரம் செய்ய சொல்ல மாட்டான், ஷைத்தான் டைரக்டா வந்து ஒரு ட்ரக்ஸ் சொல்ல மாட்டான், ஷைத்தான் டைரக்டா வந்து ஒருத்தவங்களை கொலை செய்யணும்னு சொல்ல மாட்டான், ஷைத்தான் டைரக்டா வந்து திருடுன்னு சொல்ல மாட்டான். ஸோ ஷைத்தான் சின்ன பாவம் ஆரம்பிச்சு இட் வில் எண்ட் வித் மேஜர் சின். ஸோ நம்ம ஆஸ் அ முஸ்லீம் நம்ம வந்து ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து ப்ராஃபிட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க, நம்ம ப்ராஃபிட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹேர் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களோட ஹேர் ஒன்று காது கிட்ட இருக்கும், ஒன்று இல்லை ஷோல்டருக்கு மேலே இருக்கும், லாங் ஹேர். ஓகே, உங்களுக்கு லாங் ஹேர் வைக்கணுமா, அந்த மாதிரி போய் லாங் ஹேர் வச்சுக்கலாம். இன்னொரு லாங் ஹேர் இருக்கு, நம்ம லேடிஸ் மாதிரி லாங் ஹேர் இருக்கக்கூடாது. பேக் சைட்ல இருந்து பாக்குறப்போ தே வில் லுக் லைக் எ ஃபீமேல், ஃப்ரண்ட் சைட்ல இருந்து பாக்குறப்போ தே லுக் லைக் எ மேல். ஸோ நம்ம அவங்கள மாதிரியும் நம்ம ஹேர் கட் பண்ணக்கூடாது. நம்ம யாருக்காக ஹேர் நல்லா வைக்கிறோம், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. It will end with sin, it end with something else, it end with the haram. So நம்ம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதை விட I have to impress Allah, I have to impress Prophet Muhammad sallallahu alaihi wasallam. அப்பதான் அல்லாஹ் நம்ம மூலியமா இம்ப்ரெஸ் ஆவான். ஓகே, என்னோட அடியான் எனக்கு ஏற்ற மாதிரி நடக்காங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஒவ்வொரு விஷயமும் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.